இன்றைக்கி நான் புதுசாக ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். நெய் காய்ச்சினேன்னா ஆடை நிறையா இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து வெண்ணெய் எடுத்து எப்போவுமே ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் தான் காய்ச்சுவேன். ஈஎஸ் சட்டி பெருசாக இருக்கும், வடச்சட்டி. அதில் தான் காய்ச்சுவேன். நெய் காய்ச்சறக்கே பிடிக்காது. ஏன்னா அதில் ஃபுல்லாக படிஞ்சுக்கும். அடியில் வச்சு தேய்ச்சி எடுக்கிறக்குள்ளே ஒரு வள்ளி ஆயிரும். அதுக்காகவே எனக்கு நெய் காய்ச்ச பிடிக்காது. அப்படியே வச்சுட்டு என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லையே அப்படின்னு காய்ச்சுவேன். ஆனால் இன்றைக்கும் அதே மாதிரி தான், அந்த ஃபீல் தான். வச்சு விட்டுட்டேன். பட்டு இரும்பு சட்டிங்கிறதுனால சரி அயன் கொஞ்சம் சேருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இரும்பு சட்டியில் போட்டு வச்சேன். இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, இங்கே பாருங்க கீழே வச்சுருக்கேன். இது வந்து அந்த நெய்யில் டெபாசிட் ஆகும்ல கீழால், அதுதான் இது எல்லாமே. இது எல்லாத்தையும் நான் அப்படி இந்த முறுக்கு வடிகட்டி எடுப்போம்ல இந்த மாதிரி. இருங்க கொஞ்சம் இருக்குது, எடுத்து காட்டுறேன். இதோ இதே மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து போட்டது தான். இது கொஞ்சம் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதோ இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே சாய்ச்சி வச்சுட்டு இதில் போட்டேன். இதவே கூட நம்ம ட்ரை பண்ணி வச்சா இதிலேருந்து ஒரு 10 ட்ராப்ஸ் நெய் வரும். பட் அதுக்கு எனக்கு இப்போ சல்லடை வந்து ஈரமாக இருக்கிறனால நான் இப்போ அதை பண்ணலை. அது மட்டும் இல்லை, கீழே வந்து படியவே இல்லை. எனக்கு இங்கே தொடும்போது நான் இழுக்கிறேன் பாருங்கள், ஒரு மாதிரி சாஃப்டான சவுண்டு தானே வருது. அடிப்பத்தி இருந்துச்சுன்னா இப்படி வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கும்ல. இங்கே பாருங்கள், இப்படி தேய்ப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், தெரியுதா? கீழே வந்து சாஃப்டாக போகுது. அதாவது இந்த சட்டி எப்படி இருக்கோ இங்கே அதே மாதிரியே போகுது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் டைரெக்டாக ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த கொஞ்சம் எண்ணத்தை மட்டும் பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டேன். மிச்சம் எல்லாத்தையும் போட்டேன். இதோ இங்கே பாருங்கள் வருதா? இப்படியே ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? இனிமேல் நெய் காய்ச்சணும் அப்படின்னா பட்டர் வாங்கிட்டு வந்து கூட இந்த இரும்பு சட்டியில் போட்டோம்னா ஈஸியாக ட்ரை பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. யூடியூப்ல